வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு சோளா பூரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த சோளா பூரிக்கு நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். இந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது வெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்காக அப்படி போடுறோன்னா சீக்கிரமாக சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். சோளா பூரி நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு நல்லா சூப்பராக வரும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 சைஸு உருளைக்கிழங்க நான் வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து என்ன பண்ணலாம், கையில் வச்சு பிசைஞ்சு விட்டாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா மத்து வச்சு மசிச்சுக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி காய் துருவதில் வச்சு திருவிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மசிச்சு விட்டாச்சு. பாருங்க, இப்போ மைதா மாவு இது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதாவது அதாவது எந்த கப்பில் நீங்கள் வந்து மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 பங்கு அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை பிணையறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். இதுலேயே சுடுற எண்ணெயை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் வந்து இந்த மாவை ஊற வைக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு பாருங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் பூரியோட கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே போடணும். போட்டோம்னா தான் இப்போ வந்து நமக்கு சோளா பூரி நல்லா உப்பிக்கிட்டு வரும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடலாம். மைதா மாவு, கோதுமை மாவு எது வேணாலும் போட்டு நீங்கள் இந்த பூரி மாவை நல்லா திரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்குங்க. இந்த அளவுக்கு தடியாகவும் பூரியோட பெருசாகவும் இருக்கணும். இந்த சைஸுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே உங்ககிட்ட திரட்டிட்டு காட்டிக்கிறேன். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூரியை இதில் போட்டுடலாம். இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
பாருங்கள் சூப்பரான இதே மாதிரி ஒரு சோளா பூரியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சன்னா மசால் ஒன்று செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். நான் தக்காளி இந்த மாதிரி ஒன்று நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியன்லாம் ஸ்லைஸாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவோம். இதோடு எடுத்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதுலேயே ஒரு லெமன் ஒன்று புழிஞ்சு வச்சுக்கலாம். ஆனியன் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் தூவி விட்டு நம்ம எடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பரிமாறலாம். நல்ல டேஸ்ட்டாக நம்ம ஹோட்டலுக்கே போகாமல் சூப்பரான ஒரு சோளா பூரி, ரொம்ப அருமையாக ஒரு சன்னா மசாலும் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி ஒரு சோளா பூரியும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.